Hi, hello and welcome. This is A. Charulata from Changalpat, St. Paul's. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 11 உடைய அக்கவுண்டன்சில யூனிட் 6 சப்சிடரி புக்ஸ் பத்தி பார்க்க போறோம். Let me tell you what is meant by subsidiary. Subsidiary அப்படினா subdivided parts or divisions அதுதான் நம்ம சொல்லுவோம். Okay, you know very well journal வந்து it is a book of prime entry and all the transactions are recorded first. அதுதான் வந்து prime entry நம்ம சொல்லுவோம் journals. But in practice என்ன problem அப்படின்னு பாத்தீங்கன்னா number of transactions நிறைய இருக்கும். So it will be large. So it will be very difficult to record them in one book. So in the journal is subdivided into number of special journals and that is called as subsidiary books. Right? Okay. எதுக்காக இந்த journals நம்ம divide பண்றோம்? Why it is being subdivided? Why these journals are subdivided? அப்படின்னா இந்த journal வந்து system of only one book இந்த prime entry அதெல்லாம் வந்து எதுக்கு பாசிபிள் அப்படின்னா ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷனா இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். அப்போ இது பாசிபிள். ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம எழுதுறது. பட் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப லார்ஜா இருந்ததுன்னா it is practically impossible to record all the transactions through the one journal. So, in the journal handled by only one person இருக்கும் and work becomes too heavy for him. So, அந்த purposeக்காக தான் இந்த journal நம்ம subdivide பண்றோம். இன்னொரு reason என்ன அப்படின்னா இந்த transactions எல்லாம் may not be recorded promptly. It has to be recorded in the same book அப்படின்ற பட்சத்துல ரொம்ப ஒரே ஒரு புக் தான் மெயின்டைன் பண்றாங்க. எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்ல அதுலயே என்டர் பண்ணணும் அப்படின்னா உடனுக்குடனே ப்ராம்ப்டா நம்மளால என்ட்ரி பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்காக வேண்டிதான் இந்த ஜேர்னல்ஸை நம்ம சப்டிவைட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொன்னு ரீசன் why we are preparing, why the need for the subsidiary books அப்படின்னு பார்த்தா the journal becomes bulky and voluminous. அதாவது ரொம்ப ஹெவி லார்ஜ் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தது, ரொம்ப பல்கியா இருக்கும் பட்சத்துல நம்ம இந்த ஜேர்னல்ஸை ஸ்பெஷல் ஜேர்னல்ஸா சப்டிவைட் பண்ணி போடும்போது நமக்கு வேலை கம்மியாகும். ஸோ in order to overcome all these difficulties and also for the speedy recording of the various transactions, the journals are subdivided into the special journals which we call it as subsidiary books. Okay, you are clear what is subsidiary books now. சரி, இந்த subsidiary booksல எதெல்லாம் என்டர் பண்ணலாம் அப்படின்னா repetitive in nature-ஆ இருக்கிறது, இன்னொன்னு sufficiently large in number-ஆ இருந்தா மட்டும்தான் இந்த நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், இந்த subsidiary books-அ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதாவது பிசினஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். எஸ்பெஷலி இந்த பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் திருப்பி திருப்பி நடக்கிறது, அடிக்கடி நடக்கிறது, ரெப்பிட்டேட்டிவ் நேச்சரா உள்ளதை மட்டும் நம்ம இந்த சப்சிடரி புக்ஸ்ல காமிப்போம். இன்னொன்னு வந்து சஃபிஷியன்ட்லி லார்ஜ் இன் நம்பர். இது ரெப்பிட்டேட்டிவ் இன் நேச்சர் அண்ட் சஃபிஷியன்ட்லி லார்ஜ் போத் ஆர் சிமிலர் ஒன்லி. ஸோ லார்ஜா இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சப்சிடரி புக்ஸ்ல காமிப்போம். ஓகே, ஸோ இந்த சப்சிடரி புக்ஸ் 1ல we have seen the introduction, meaning பார்த்தாச்சு. Now we will go for the types of subsidiary books. Types of subsidiary books வந்து actually 3 types இருக்கு. First one is cash transaction and second one is non-cash transactions and the third one is journal proper. சரி, cash transactions அதெல்லாம் வந்து எதில் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னா cash bookல ரெக்கார்ட் பண்ணுவோம். செகண்ட் ஒன் வந்து நான் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். நான் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ்னா இட்ஸ் நத்திங் பட் கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஆமாவா இல்லையா? நமக்கு வந்து பர்ச்சேஸோ சேல்ஸோ ரெண்டு விதமா நடக்கும். ஒன்னு வந்து கேஷ் பேசிஸ்ல, இன்னொன்னு வந்து கிரெடிட் பேசிஸ்ல. அதாவது கேஷ் பேசிஸ் எல்லாம் நடக்கிறதெல்லாம் நம்ம உடனே என்ன பண்ணலாம், கேஷ் புக்ல ரெக்கார்ட் பண்ணிடலாம். பட் when we are purchasing or selling on credit அப்படிங்கிற பட்சத்துல நம்ம we have to use the கிரெடிட் புக்ஸ். ஓகே, அந்த நான் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸுக்கால வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் இன்வர்ட் புக், ஒன்றும் ரிட்டர்ன் அவுட்வர்ட் புக், தென் சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் இன்வர்ட் புக், பில்ஸ் ரிசீவபிள் புக் அண்ட் பில்ஸ் பேயபிள் புக். ஸோ இதுல நம்ம ரெக்கார்ட் பண்றது எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா
கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸா இருந்தா மட்டும்தான் நம்ம இதுல ரெக்கார்ட் பண்ணுவோம். கேஷ் டிரான்சாக்ஷன்ஸா இருந்தா நம்ம எதுல கொண்டு ரெக்கார்ட் பண்ணணும்? கேஷ் புக்ல கொண்டு போய் ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஜேர்னல் ப்ராப்பர். இந்த ஜேர்னல் ப்ராப்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுல இல்லாத விஷயங்கள் எல்லாம் இதுல நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே, எதெல்லாம் அப்படின்னு பார்த்தா ஓப்பனிங் என்ட்ரி, அட்ஜஸ்டிங் என்ட்ரி, டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி, க்ளோசிங் என்ட்ரி. ஓகே, அடுத்தது என்ட்ரிஸ் ரிலேட்டிங் டு த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், டிஸ்ஆனர் ஆஃப் பில்ஸ், ப்ராமிசரி நோட்ஸ், அதுக்கப்புறம் கிரெடிட் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் அன் அசெட். நான் இங்க சொல்லியிருக்கிறது கிரெடிட் பர்ச்சேஸ் அண்ட் சேல்னா நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். கிரெடிட் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னா இதுல நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஆனா அசெட் அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், இதுல ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். Do you understand the difference between the goods and the asset? Goods அப்படிங்கிறது it is meant for resale. ஓகே, அசெட் அப்படிங்கிறது நம்ம ஒரு தடவை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகே, that is the difference between the goods and asset. ஒரு பிசினஸ் கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அதை திருப்பியும் சேல் பண்றதுக்காக வாங்குறது தான் கூட்ஸ். ஓகே, ஸோ இந்த அசெட்டா இருந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெப்பிட்டேட்டிவ் இன் நேச்சரா இருந்தா மட்டும்தான் இதுல ரெக்கார்ட் பண்ணுவோம். ஒன் டைம் பண்றது தான் அசெட், அது நம்ம இதுல ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஓகே, வித்ட்ராயல் ஆஃப் த கூட்ஸ் ஃபார் பர்சனல் யூஸ், தென் லாஸ் ஆஃப் கூட்ஸ் பை தெஃப்ட், பேட் டெப்ட்ஸ், இது எல்லாம் இதுல வராது. ஓகே, தீஸ் will be entered in the journal proper. Okay, so these are the three types of subsidiary books. Cash transaction where it is entered in the cash book, non-cash transaction that is credit transactions will be entered under these heads, and the journal proper இதுல இல்லாதது எல்லாம் இதுல enter பண்றது தான் journal proper, right? இப்போ types of subsidiary books பார்த்தாச்சு. Now we are going to see the advantages of subsidiary books. இந்த advantages of subsidiary books வந்து புக்ல நிறைய கொடுத்துருக்கா, பட் ப்ரிசைஸா இதுதான், இந்த 6 இதுதான் நமக்கு வந்து மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன் பிகம்ஸ் ஆட்டோமேட்டிக். இப்போ என்னன்னா செப்பரேட் புக் இருக்கு, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் சேம் நேச்சரா வந்து இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அட் ஒன் பிளேஸ்க்கு நம்ம கொண்டு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எல்லா கிரெடிட் டிரான்சாக்ஷன் ஆஃப் த கூட்ஸ் ஆர் recorded in the purchase book. அப்புறம் all the credit sales will be recorded in the sales book. All the sales return will be recorded in the sales return book. அந்த மாதிரி பர்டிகுலரா என்ன புக்கோ அந்த புக்ல நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுவோம். செகண்ட் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா ரெஃபரன்ஸ் வந்து பிகம்ஸ் ஈஸி. அதாவது இஃப் எனி ரெஃபரன்ஸ் இஸ் ரெக்வயர்ட் ஈஸியா நம்ம ட்ரேஸ் பண்ணலாம். எப்படின்னா ஒரு அப்ராப்ரியேட் சப்சிடரி புக் எடுத்துக்கலாம். பர்ச்சேஸ் வேணும்னா பர்ச்சேஸ் புக், கிரெடிட் சேல்ஸ் வேணும்னா கிரெடிட் சேல்ஸ் புக், அந்த மாதிரி. So we need not go through all the transactions recorded in the journals. அதுதான் செகண்ட் அட்வான்டேஜ். அண்ட் தேர்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா facilitates division of work. அதாவது இந்த ஜேர்னலை வந்து நம்ம டிவிஷன் பண்ணிருக்கோம், வேரியஸ் டிவிஷன்ஸ் கால் த சப்சிடரி புக்ஸ். அதனால என்ன ஆகுதுன்னா ஒர்க்கே வந்து டிவைட் ஆகுது ஃபார் மெனி பர்சன்ஸ். ஸோ இது என்ன ஆகுதுன்னா ப்ராம்ப்ட் ரெக்கார்டிங் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ சேவ்ஸ் லாட் ஆஃப் டைம். ஓகேவா, பர்ச்சேஸ் புக் கிரெடிட் பர்ச்சேஸ் எல்லாம் ஒருத்தர் டீல் பண்ணுவாங்க, சேல்ஸ் எல்லாம் ஒருத்தர் டீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒர்க்கை டிவைட் பண்ணதுனால ப்ராம்ப்டா அவங்க ரெக்கார்டும் பண்ணிடுவாங்க. அட் த சேம் டைம் இட் வில் சேவ் த டைம் ஆல்சோ. அடுத்தது ஃபோர்த் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா மோர் பர்டிகுலர்ஸ். அதாவது more details about the transaction can be given in the subsidiary books than would be possible in one book. See, இப்போ நம்ம வந்து purchase book அப்படின்னா நம்ம அதனுடைய ஃபார்மேட்டை பாத்தீங்கன்னா அதுல டேட் எழுதிடுவோம், நேம் ஆஃப் த சப்ளையர் எழுதிடுவோம், குவான்டிட்டி எவ்வளோ, ஏதாவது ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்குதா, குவாலிட்டி எவ்வளோ, அதுக்கப்புறம் எல்எஃப் இன்வாய்ஸ் நம்பர், எல்லா டீடைல்ஸும் நம்ம என்ன பண்றோம் அதுலயே கொண்டு வந்துடும். ஸோ எல்லா பர்டிகுலர்ஸும் நமக்கு இந்த சப்சிடரி புக்ஸ் நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். அடுத்தது வந்து ஃபிஃப்த் அட்வான்டேஜ் ஆஃப் சப்சிடரி புக்ஸ்னா ரெஸ்பான்சிபிலிட்டி கேன் பி ஃபிக்ஸ்ட். அதாவது ஒரு ஒர்க் ஆஃப் மெயின்டைனிங் த பர்டிகுலர் புக் கேன் பி என்ட்ரஸ்டட் டு த பர்டிகுலர் பர்சன். He will be responsible for booking, keeping it in up to date and in order. So இது இந்த டிவிஷன் ஆஃப் ஒர்க் மாதிரி தான் இதுவும். ஸோ ஒன்ஸ் நம்ம டிவைட் பண்ணிட்டோம், நீ இந்த பர்ச்சேஸ் புக்கை பாரு, நீ இந்த சேல்ஸ் புக்கை பாரு, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா
they will be doing their work responsibly and they will keep it up to date and they will also maintain it in an order. So this is another advantages of the subsidiary books. And the sixth advantage of subsidiary book என்னன்னா facilitates checking. So when the trial balance வந்து agree ஆகல அப்படின்னா அந்த எரரை வந்து ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், subsidiary books பார்த்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். It will be quite easy. So இது மெயினான advantages அப்படின்னு பார்த்தா இந்த 6 advantages are more important for the subsidiary books, right? So இப்போ advantages of subsidiary books நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து இந்த purchase book அப்படினாலும் ஒண்ணுதான், purchase journalனாலும் ஒண்ணுதான். அதுக்குரிய ஃபார்மட், அதுக்குரிய ஒரு சம்ம நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.